அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குர்ஆன்ல எப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னாக்கா, வைகறை என்னும் வெள்ளை கயிறு இரவு எனும் கருப்பு கயிறிலிருந்து தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே தன்னுடைய திருக்குர்ஆன்ல சொல்லி நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கான். சோ இந்த வசனத்திலிருந்து ஃபஜர் வரைக்கும் நம்ம உண்ணலாம் பருகலாம் சொல்லிட்டு இறைவனை நமக்கு அனுமதி கொடுத்திருக்கான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சிலர் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு எப்போ தோதுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு நைட்டே சாப்பிட்டுட்டு அவங்க சஹர் செய்யறதாக நியத்து வச்சுட்டு அவங்க ஒண்ணு தூங்கிடுவாங்க. இல்லனாக்கா ஒரு 3 மணிக்கோ இல்ல 4 மணிக்கோ எந்திரிச்சுட்டு அவங்க சஹர் செய்யறதாக முடிவு செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நியத்து வச்சிருவாங்க. ஒன்ஸ் அவங்க இப்போ சாப்பிட்டுட்டோ, அதாவது 3:30 3:30 மணிக்குள்ளேயோ இல்ல 4 மணிக்கோ அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க நியத்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபஜர் நேரம் வரத்துக்கு அவங்களுக்கு டைம் இருந்தாலும் கூட ஒரு மணி நேரமோ இல்ல அரை மணி நேரமோ மிஞ்சி இருந்துச்சுன்னா கூட அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு ஏதோ தாகம் எடுத்தாலோ இல்ல பசி எடுத்தாலும் கூட நம்ம நியத்து வச்சுட்டோமே, இனிமேல் நம்ம வந்து உண்ணவும் கூடாது பருகவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இது தவறான ஒரு விஷயம். அல்லாஹ்வே என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னாக்கா, ஃபஜர் நேரம் வர வரைக்கும் நீங்க உண்ணுங்கள் பருகுங்கள்னு சொன்னதுனால சோ நம்ம வந்து நியத் அப்படிங்கறத நம்ம வச்சாலும் கூட நம்ம வந்து அந்த நேரம் வரைக்கும் உண்றதுக்கும் நமக்கு வந்து பருகுறதுக்கும் நமக்கு வந்து அனுமதி உள்ளது. சோ எந்த நேரம் முதல் உண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு கட்டளை இட்டிருக்கானோ அந்த நேரத்துல இருந்தா நம்மளுடைய நோன்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது.